மக்களே, வெல்கம் டு அதமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பன்னீர் மோமோஸ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா இதை மாத்தி மாத்தி பிசைஞ்சிட்டே இருங்க. அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா கிடைக்கும். சாஃப்டான மோமோஸும் சூப்பரா கிடைக்கும். இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா மாவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டா ஆயில் மேல தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா சைட்ஸும் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக. இப்போ ஆயில் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ரெஸ்ட்ல வச்சிடலாங்க. இப்போ அடுத்து நம்ம மோமோஸ்க்கு வைக்கிற பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்திட்டு இதுல நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாங்க. லைக் கொஞ்சமா வதங்கினா போதும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதக்குங்க போதும். இப்போ நான் இது கூடவே நான் ஒரு கப் கேரட் சேர்த்திக்கிறேங்க. கூடவே 1/4 கப் பீன்ஸ் சேர்த்திக்கிட்டு, ஒரு கப் கேபேஜ் நான் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போறோம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க. அப்பதான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதங்கும். இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க, வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சூப்பரா வதங்கி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 250 கிராம்ஸ் பன்னீரை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பன்னீரை உதுத்து கூட சேர்த்திக்கலாங்க. உங்க இஷ்டம் தான். நான் வந்து இன்னைக்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன கியூப்ஸா. அதை நான் இப்போ ஒரு கப் ஃபுல்லா சேர்த்திக்க போறேன். பன்னீர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. அப்பதான் பன்னீர் கொஞ்சம் வேகும். இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. பன்னீர் நல்லாவே குக் ஆகி வந்திருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம காரத்துக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போறேங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அப்பதான் மசாலாஸோட பச்சை வாசனை போகும். இது 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு மசாலாஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க போறேங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சட்னி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு கடாயில தண்ணி ஊத்தி ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. அது இதுல சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் கலருக்காக நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்தி ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் எல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூல் டவுன் ஆனதும் இந்த தக்காளியோட தோல் எல்லாமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளெண்டருக்கு மாத்திக்கோங்க. இது எல்லாமே இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டருக்கு மாற்றி கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி விழுது, ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி. ஸ்டெப் 1, மைதா மாவு ஒரு உருண்டையாக எடுத்து பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி, உங்களுக்கு ஷேப்பாக வேணும்னா ஒரு பெரிய பாத்திரத்தோட மூடி இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் 3 ஃபோல்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்க எட்ஜஸ் ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே ஒட்டுக்கா அட்டாச் பண்ணுறேன். நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸுமே லைக் ஒன்றோட ஒன்று ஒட்டினதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜஸோட இதுவுமே ஒட்டு சேர்த்தி கரெக்டாக அந்த எட்ஜஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு மோமோஸ் ஷேப் கிடச்சிருச்சுங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் மோமோஸ் ஃபில்லிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பானையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே இருக்க இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. தடவிட்டு இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்டீம்டு மோமோஸ் ரெடிங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டீம்டு வேணாம், எனக்கு ஃப்ரைட் மோமோஸ் தான் பிடிக்குன்றவங்க இந்த ஷேப்பை இது பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் மோமோஸும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஸ்டெப் தாங்க வெஜ் மோமோஸ்க்குமே. நான் இதில் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது பன்னீர் மோமோஸுங்க. உங்களுக்கு வேணும்னா வெஜ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் சேர்த்து செய்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா சிக்கன் மோமோஸும் நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.